ஹலோ, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, அயர்லாண்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிளேஸுங்க. கவுண்டி கெரியில் இருக்கக்கூடிய ரிங் ஆஃப் கெரி. இதில் ஒரு பாட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப அழகான பிளேஸு, உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். சம்மர் வெக்கேஷன் விட்டால் கண்டிப்பாக அங்கே வாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள், செம்ம அழகான பிளேஸுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நிறைய தகவலோட இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களோட இணைஞ்சிருக்கிறது பிரேம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா மோல்ஸ் கேப்னு ஒரு ஏரியா பார்க்க போகிறோம். அந்த இடத்துக்கு அந்த பேர் வந்ததுக்கு ஒரு பெரிய கதை இருக்குங்க. 1820களில் இந்த இடங்களில், இந்த மலைகளில் சாலைகள் அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது இந்த இடங்களில் வேலை பார்த்தவங்களுக்கு மோல் கிசானின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் லைசன்ஸ் இல்லாமல் விஸ்கி எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு சின்ன பப்பெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அவரோட பேரை தான் இந்த இடத்துல மோல்ஸ் கேப்னு வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிகப்பான மண்களால் ஆனது. ஸோ அது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்காங்க அயர்லாண்டில். ஸோ இப்போ அந்த பாறைகள்லாம் குளோரைட் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இது அப்படி பச்சையாக மாறிடுச்சு. இந்த இடம் தான் நம்ம பார்க்குறது மோல்ஸ் கேப்புங்கிறது. ரொம்ப அழகான இடம். ஆனால் வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு சின்ன காஃபி ஷாப் இருக்குது, சின்ன கிஃப்ட் ஷாப் மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. இன்னும் நிறைய இடத்துக்கு போகலாம். நான் போகிறப்ப உங்களுக்கு அதோடய ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. கவுண்டி கெரியோட கிலார்னி நேஷ்னல் பார்க்லேருந்து சுமார் 19 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான இடம் தாங்க இந்த ரிங் ஆஃப் கெரியில் இருக்கக்கூடிய லேடிஸ் வியூ. ஏன் இந்த இடத்துக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா, 1861 விக்டோரியா மகாராணி அயர்லாந்தை சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களோட வந்த பணிப்பெண்கள்லாம் இந்த இடத்த பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போயிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஏரிகள், மலைகள்லாம் அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப ரசித்ததுனால அவங்களோட நினைவாக அந்த இடத்துக்கு லேடிஸ் வியூ வச்சுட்டாங்க. உண்மையிலே இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்துல. ஆனால் ரொம்ப விண்ட் அதிகமாக இருந்துச்சு இந்த இடத்துல. சம்மரில் வந்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நிச்சயமாக அந்த இடத்துக்கு பாருங்கள். நாங்கள் வந்தப்போ அந்த பேரை கேட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆனோம். ஆனால் ரொம்ப நேரம் கழித்து தான் அந்த பேரோட மீனிங் என்னன்னு, எதுக்கு இந்த பேர் வந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சோம். உண்மையிலே ரொம்ப நல்ல பிளேஸுங்க. நீங்களும் பாருங்கள்.
இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு gift ஷாப்போடு சேர்த்து ஒரு ஹோட்டல் இருக்கிறத பார்ப்பீங்க. இங்கே நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிற்கிறதுக்கு காரணம் தாங்க. அந்த ஹோட்டலில் உட்காந்து அப்படி காஃபி குடிச்சிட்டு இந்த இடத்த பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹோட்டல் வந்து 1931 மோர்டிமர் ஓஷியா அப்படின்னு ஒருத்தர் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன gift ஷாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த இடம் தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஹோட்டலாக மாறி இருக்குது. உண்மையிலே அப்படியே பொக்கிஷமாக வச்சு வளர்த்துருக்குறாங்க. ஷியா ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் இதை ரன் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை, கம்பி கட்டுற கதை இல்லைங்க, நிஜமான கதை இதெல்லாம். உண்மையிலே இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதான் அந்த ஹோட்டலுங்க. நீங்களும் வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். ரிங் ஆஃப் கெரியோட பேலன்ஸ் பகுதியை அடுத்த பார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.